ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு பக்கோடா பண்ணிடலாம். நல்லா மொறுமொறுன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்வீட் கார்னை நல்லா பிரித்து உதுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் காட்டுறேன். மாவு 2 கிண்ணம் அதே அளவு கடலை மாவு, 1 கிண்ணம் 2க்கு 1 அப்படின்ற மாதிரி அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3த்தையும் நல்லா ஒன்றும் பாதியமாக உரலில் தட்டி வச்சுருக்கேன். இப்படி தட்டி போடும்போது தான் வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், வீட்டில் அரைச்ச பவுட்ரு அது எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ அடுத்து ஒரு 3 வெங்காயம் நம்ம நல்லா எவ்வளோ பொடியாக அரிஞ்சுக்கணுமோ அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து தேவையான அளவு பெருங்காயம். அவ்வளோதாங்க. நல்லா உதுத்து எடுத்தாச்சு, நிறையவே இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கேஸில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி வச்சிடலாம். நல்லா சூடு வரட்டும், ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த கார்னை எடுத்து போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சுத்தனில் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா கலக்கி விட்ருங்க. கொஞ்ச நேரம் ஊறின பிறகு நம்மளுக்கு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை அலசிட்டு இதில் போட்டு ஒரு துருவிட்டு வந்துருக்கேன். மிக்சி ஜாரில் நல்லா துருவி வரும்போது நல்லா மணமாக இருக்கும் பகடா. துருவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்மளால் பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ண முடியாது. இப்படி குறப்பாக நம்ம துருவிக்கணும்னா எல்லாமே வயிற்று உள்ளே போவோம். கருவேப்பிலை வேஸ்ட் ஆகாது. அடுத்து நல்லா பொடியாக இந்த 3 வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி உதுத்து விட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, தண்ணி வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க. அதில் கார மிளகாத்தூள் போட்டுருங்க, சோம்பு போட்டுருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ நல்லா இதை கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதில் இந்த உதுத்து வச்ச கருவேப்பிலை இதையும் போட்டுக்குங்க. அடுத்து வெங்காயத்தையும் போட்டுங்க. வெங்காயம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. அடுத்து இப்போது இந்த சோளத்தில் சுடுதண்ணில் இருந்த சோளத்தை நான் ஒரு வடியில் வடிகட்டிட்டேன், தண்ணி இல்லாமல். இப்போ இதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அந்த மசாலா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்வீட் கார்ன்லேயும் செய்யலாம், அந்த மக்கா சோளத்துலேயும் சுடுதண்ணில் போட்டு இந்த மாதிரி செய்யலாங்க. 2 வகையான சோளத்துலேயும் இந்த மாதிரி செய்யலாம், நல்லாவே வரும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. அடுத்து இப்போ இதில் மாவு போட்டுடலாம். கடலை மாவு 2 கிண்ணம் போட்டிருக்கேன். நம்ம தேவைப்பட்டு அப்புறமா இன்னும் கூட போட்டுக்கலாம். இது 2 கப்புனா இது 1 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி முதல்ல ஊற்றாதீங்க, முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு நல்லா இந்த பக்குவம் வரும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தண்ணியே தேவையில்லை. இதுவே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி விடும் வெங்காயத்தில், அதுவே கரெக்டாக இருக்கும். தண்ணியே தெளிக்க தேவையில்லை. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம். கரெக்டாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் போட்டேன், கரெக்டாக இருக்குது. இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் முதல்ல காமிச்சிருக்கணும், அதை போடவே மறந்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
கடலை மாவு சம்மந்தப்பட்ட எந்த பொருளுக்குமே பெருங்காயம் சேர்த்து செய்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அழகாக உதுத்து விடலாம். வடை மாதிரியும் தட்டி போடலாம், பக்கோடா மாதிரியும் உதுத்து போடலாங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போது கேஸில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். அடுத்து இந்த பக்கோடா மாவில் கொஞ்சமாக வந்து வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்துங்க. உணவில் எல்லா உணவுலையுமே வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே நல்லா வந்து பரட்டி விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் செக்கு தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். நான் சும்மா ஒரு 1/4 கிலோ எண்ணெய் தான் ஊற்றுறேன். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காயட்டும். நீங்கள் கடலை எண்ணெயில் பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சுங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும்போது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். சும்மா கையால் எடுத்து இந்த மாதிரி சும்மா லேசாக வந்து நம்ம உருண்டையாக போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்ச ஒன்று போடணுன்னு இல்லை. இப்படி வந்து சின்ன சின்னதாக வந்து வேர்க்கடலை உருண்டை சைஸில் போட்டுக்கலாம். கடலை மாவு இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஒரு 10-12 போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டு உடனே நீங்கள் கரண்டி போடாதீங்க. நான் இந்த ரெசிபி எப்படி கற்றுக்கிட்டேன்னா, இந்த கேரளா சைடு பாலக்காடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு லேட்டஸ்ட்டாக போயிருந்தோம். அவங்க வந்து இது வந்து செய்து கொடுத்துருந்தாங்க தேங்காய் எண்ணெயில். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்தது. எப்படி செய்தீங்கன்னு கேட்டு அது பிரகாரம் நான் ஏற்கனவே ஒரு முறை செய்து பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்டுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் கடலை எண்ணெயிலேயே செஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சி. அப்படியே வந்து சின்ன ஸ்பூனில் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக அப்படியே உதுத்தா மாதிரியும் போடலாம். நான் வந்து அப்படியே வந்து உருண்டையாக செய்கிறேன் பகடா மாதிரி. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு மேலே அப்படியே எடுத்துடலாம் எல்லாத்தையும். ரொம்பவே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே இதுவரையிலும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுடலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்குங்க. நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்து இதை வந்து வடை மாதிரியும் தட்டி போடலாங்க. அடுத்து உதுத்தும் போடலாம். உதுத்து போடுறது வந்து ரொம்பவே வந்து சில இது போண்டா வந்து உதுந்து உடஞ்சிருச்சு. அது வந்து சாப்பிடும்போது ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. அதனால் நான் கடைசி ஷிஃப்ட்டு வந்து உதுத்து போட்டுற போகிறேன். ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்குங்க. நல்லா லைட்டாக ஒரு பரட்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டி போடுங்க. உடனே போட்டுறாதீங்க. நல்லா உதிரியாக இருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலை பகடாங்க. கருவேப்பிலையை வந்து நம்ம அரைச்சி போட்டதுனால கருவேப்பிலை பகடா. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. எடுத்துடலாம். பொன்னிறமாகவே எடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கருப்பாக ஆகக்கூடாது. அவ்வளோதான், பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் வடித்து விட்ருங்க. பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் வந்து உரியவே இல்லை. எண்ணெய் உரியாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து அந்த மசாலா போட்டு பரட்டணும் இல்லைங்களா, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த பகடா பரட்டும்போது எண்ணெய் ஊற்றி பரட்டும்போது நம்மளுக்கு வந்து பகடா பொரிக்கும்போது எண்ணெய் உரியாது. இதுதான் சீக்ரெட்டு. கடைங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க. மாவு பரட்டும் போதே வந்து அதிலே வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் கிட்ட ஊற்றிடுவாங்க. அப்போ தான் வந்து உள்ள மெதுவாகவும் மேலே மொறுமொறுப்பாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம வந்து 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 எண்ணெய் கிட்ட இருக்கும். ஒரு 50 கிராம் எண்ணெய் தான் செலவாயிருக்கும். அவ்வளோதாங்க. அப்புறம் என்னங்க, சோளம் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உதுத்த பகடாவும் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் 2 சோளத்துக்கு நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. 2 சோளமும் ஒரு 3 வெங்காயத்துக்கு நம்மளுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு. முறுமுறுப்பாக
இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். பா, ஐயோ மொறுமொறுக்குதுங்க, என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சிங்கன்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு தட்டு பக்கடா காலி ஆகிடும். இது சாம்பார், வீட்டில் வந்து சாம்பார், காரக்குழம்பு, வீட்டில் எதுனா குழம்பு வச்சிங்கன்னா கூட சைடிஷாக கூட அது செய்யலாம். சோளம் சீப்பாக கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த பக்கடா வந்து ஸ்வீட் கார்ன்லேயும் செய்யலாம், சாதா சோளத்துலேயும் செய்யலாங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து செய்து பாருங்கள். ஸ்வீட் கார்ன் கருவேப்பிலை பக்கடா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் செய்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.